ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபு நிக்காஹ் உடைய பாடம். திக்ரு அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நிக்காஹி வ அஸ்வாஜிஹி. திக்ர் நினைவு கூறுதல் அம்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவலை நினைவு கூறுவது. ஃபி நிக்காஹி ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்களை நினைவு கூறுவது. ஃபி நிக்காஹி வ அஸ்வாஜிஹி, அவர்களுடைய நிக்காஹை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அவர்களுடைய மனைவிமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும். ஒமா அபாஹல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலும் எதெல்லாம் விலக்கி வைத்தானோ, அல்லாஹ் எதையெல்லாம் விலக்கி வைத்தானோ, ஹலாலாக்கி வைத்தானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதெல்லாம் ஹலாலாக்கி வைத்தானோ அதை பற்றிய பாடம். வ ஹல்லரஹு அலா ஹல்கிஹி, மேலும் அவனுடைய படைப்பினங்களுக்கு அதை விட்டு தவிர்த்து வைத்தானோ. ஜியாதத்தன் ஃபி கராமத்திஹி, ஹல்கிஹி ஜியாதத்தன் ஃபி கராமத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கராமத்துகளிலே கண்ணியத்திலே அதிகப்படுத்தும் விதமாகவும் மேலும் அவனுடைய படைப்பினங்கள் விஷயத்திலே அதை தடுத்த விஷயங்களும். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை உணர்த்தும் விதமாகவும் மேலும் அவருடைய கண்ணியத்திலே அதிகப்படுத்தும் விதமாகவும் நபிக்கு ஹலாலாக்கி படைப்பினங்களுக்கு தடுத்த விஷயங்களை பற்றி இந்த பாடத்தில் சொல்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அக்பர்னா அபூ தாவூத் சுலைமான் இப்னு சைஃப் قال حدثنا جعفر ابن عون قال أنبأنا ابن جريح عن عطاء قال ஹலர்னா மஅ இப்னு அப்பாஸ் ஜனாசத மைமூனத ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஷரீஃப் என்ற இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசாவிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடன் நாங்கள் ஹாஜராயிருந்தோம். ஃபகால இப்னு அப்பாஸ், எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஹாதிஹி மைமூனத்து, இவர்கள் தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, இதா ரஃபஅத்தும் ஜனாஸதஹா, அவர்களுடைய ஜனாசாவை நீங்கள் உயர்த்தினால், ஃபலா து ஸஅஸிஉஹா, அதை நீங்கள் ஆட்ட வேண்டாம், வலா து ஸல்ஸிலூஹா, மேலும் அதை குலுக்க வேண்டாம். ஃபஇன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான மஅஹு திஸ்உ நிஸ்வத், அவர்களிடம் 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஃபகான யக்ஸிமு லி சமான், மேலும் அவர்கள் அதிலே 8 பேருக்கு அவர்களுடைய நேரத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். வாஹிதத்துன் லம் யகுன் யக்ஸிமு லஹா, மேலும் ஒருவருக்கு அந்த நேரத்தை பங்கிடப்படவில்லை, அவங்க தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்பர்னி இப்ராஹிம் இப்னு யாக்கூப் قال حدثنا ابن أبي مريم قال أنبأنا سفيان قال حدثني அம்ரு இப்னு தீனார் அன் அத்தா அன் இப்னு அப்பாஸ் கால துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இந்தஹு திஸ்உ நிஸ்வத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 9 மனைவிமார்கள் இருந்த நிலையிலே வஃபாத்தானார்கள். யுசீபுஹுன்ன இல்லா சௌதா, அவர்கள் பங்கிட்டு கொடுத்தார்கள். சௌதா அம்மே அவங்க எல்லாரிடத்திலையும் தாம்பத்திய உறவிலே ஈடுபட்டார்கள், எல்லாரிடத்திலும் தாம்பத்திய உறவிலே ஈடுபட்டார்கள். இல்லா சௌதா, சௌதா அம்மையாரை தவிர. ஃபஇன்னஹா வஹபத் யௌமஹா வ லைலதஹா லி ஆயிஷா, ஏனென்றால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த அவங்களுடைய அந்த பகலையும் இரவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். அக்பரனா இஸ்மாயில் இப்னு மஸ்ஊத் அன் யஸீத் வஹுவ இப்னு ஜுரைஹ் قال حدثنا سعيد عن قتادة أن أنسا حدثهم أن النبي صلى الله عليه وسلم كان يطوف على نسائه في ليلة واحدة وله يومئذ 9 نسوة. அண்ணன் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வருபவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே ஒவ்வொரு இரவும் சுற்றி வருபவர்களாக இருந்தார்கள். வலஹு யௌமஇதின் திஸ்உ நிஸ்வா, மேலும் அவர்களுக்கு அந்த நாளிலே 9 மனைவிமார்கள் இருந்திருந்தார்கள்.
அஹ்பர்னா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு முபாரகி முஹர்ரமி கால ஹத்தசனா அபு உசாமா அன் ஹிஷாம் இப்னு உர்வா அன் அபிஹி அன் ஆயிஷத ரலியல்லாஹு காலத் குன்து அகாரு அலல் லாத்தி வஹப்ன அன்ஃபுஸஹுன்ன லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னைத்தானே அன்பளிப்பாக அர்ப்பணித்து கொண்ட பெண்களை மீது நான் பொறாமை கொண்டேன். அக்கூலு மேலும் நான் சொல்பவராக இருந்தேன், அவதஹப ஹுர்ரத்து நஃப்ஸஹா, ஒரு பெண் அவளை தன்னைத்தானே ஒரு சுதந்திரமான பெண் தன்னைத்தானே அர்ப்பணித்து கொள்ளலாமா என்று நான் கேட்பவளாக இருந்தேன். அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல், எனவே நான் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இந்த ஆயத்தை இறக்கினான். துர்ஜி மன் தஷா மின்ஹுன்ன வ துஅதி இலைக மன் தஷா. துர்ஜி மன் தஷா மின்ஹுன்ன, பெண்களிலிருந்து அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களை விலைக்கு வைப்பான். மேலும் நீங்கள் விரும்பியவரை விலைக்கு வைத்து கொள்ளலாம். தொவி இலைக்க மந்தஷா, நீங்கள் விரும்பியவரை நீங்கள் உங்களுடன் இணைத்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் கூறினான். குல்து, எனவே நான் கூறினேன், வல்லாஹி மா அரா ரப்பக, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ லக ஃபி ஹவாக, உங்களுடைய அந்த விருப்பத்திலே உங்களுக்கு விரைவாக்குவதை தவிர உங்களுடைய இறைவனை நான் பார்க்கவில்லை என்று கூறினார்கள். அஹ்பர்னா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு யஸீத் அல் முக்ரி ஓ قال حدثنا سفيان قال حدثنا أبو حازم عن شهل ابن سعد قال أنا في القوم إذ قالت امرأة إني قد وهبت நஃப்ஸி லக யா ரசூலல்லாஹ். ஒரு சஹல் இப்னு சஅத் அவங்க சொல்கிறாங்க, அனஃபில் கௌம், நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன். இது காலத் இம்ராத்து, அப்பொழுது ஒரு பெண் வந்து கூறினாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினாள், இன்னி கது வஹப்து நஃப்ஸி லக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் என்னோட நஃப்ஸை நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கின்றேன், உங்களுக்காக பரிசீலிக்கின்றேன் என்று கூறினாள். எனவே உங்களுடைய கருத்தை என்னுடைய விஷயத்தில் உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறுங்கள் யார் ரசூலுல்லா என்று கூறினாள். ஃபகாம ரஜுலுன், எனவே ஒரு மனிதர் எந்திரித்தார். ஃபகால, மேலும் கூறினார், ஜவ்விஜ்னிஹா யா ரசூலுல்லா, எனக்கு அந்த பெண்ணை எனக்கு மனம் பிடித்து வையுங்கள் என்று கூறினார். ஃபகால, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்ஹப், நீங்கள் செல்லுங்கள், ஃபத்லுப் வலவ் ஹாத்தமன் மின் ஹதீத், எனவே தேடுங்க, ஒரு இரும்பிலான மோதிரத்தையாவது நீங்கள் மஹராக கொண்டு வர தேடுங்கள். ஃபதஹப, எனவே அவர் சென்றார். ஃபலம் எஜித் ஷைஅன் வலா ஹாத்தமன், அவர் ஹாத்தமன் மின் ஹதீத், அவர் போய் தேடினார், எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, ஒரு இரும்பு மோதிரத்தை கூட அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், மஅக மின் சுவரில் குர்ஆனி ஷைஉன், உங்களுக்கு குர்ஆனிலிருந்து ஏதாவது ஒரு குர்ஆனிலிருந்து ஏதாவது ஆயத்துக்கள் உங்களுக்கு மனனமாக இருக்கின்றதா என்று கேட்டார்கள். கால நஅம் யா ரசூலுல்லாஹ், ஆமா யா ரசூலுல்லாஹ், எனக்கு இருக்கின்றது என்று அந்த மனிதர் கூறினார். கால, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, ஃபஸவ்வஜஹு பிமா மஅஹு மின் சுவரில் குர்ஆன், எனவே உங்களுடைய அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை மஹராக கொண்டு உன்னை அந்த பெண்ணுடன் மனம் பிடித்து வைக்கின்றேன் என்று கூறினார்கள். மஃப்தரல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலா ரசூலிஹி அலைஹிஸ்ஸலாம் வ ஹர்ரமஹு அலா ஹல்கிஹி லியஸீதஹு இன்ஷா அல்லாஹு குர்பத்தன் இலைஹி. மஃப்தரல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் எதையெல்லாம் ஃபர்லாக்கி வைத்தானோ அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்தெந்த விஷயங்களை ஃபர்லாக்கி வைத்தானோ, ஹரமஹு அலா ஹல்கிஹி, மேலும் அவனுடைய படைப்பினங்கள் மீது ஹராமாக்கி வைத்தானோ, லி யஸீதஹு இன்ஷா அல்லாஹ் குர்பத்தன் இலைஹி, லி யஸீதஹு இன்ஷா அல்லாஹ் குர்பத்தன் இலைஹி, அவரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நெருக்கமாவதற்காக
ரசூலுல்லாவின் மீது ஃபரலாக்கி படைப்பின் மீது ஹராமாக்கிய விஷயங்கள் லி யஸீதஹு இன்ஷா அல்லாஹ் குர்பத்தின் இலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹ் நாடினால் நபியின் பக்கம் நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக படைப்பின் மீது ஹராமாக்கி ரசூலுல்லாஹ் மீது ஃபர்லாக்கிய விஷயங்களை பற்றி வரக்கூடிய மா அபாஹ் அல்லாஹ், இது மா இஃப்தர் அல்லாஹ். أخبرنا محمد ابن يحيى ابن عبد الله ابن خالد أن نيسابوري قال حدثنا محمد ابن موسى ابن عين قال حدثنا أبي عن معمر عن الزهري قال حدثنا أبو سلمة ابن عبد الرحمن عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم أنها أخبرته أن رسول الله صلى الله عليه وسلم جاءها حين أمره الله أن يخير أزواجه. நபி ஆயிஷா அல்லாஹ் அவங்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அன்னஹா அஹ்பர்தஹு, அவங்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹா அவர்களிடம் வந்தார்கள். ஹீன அமரஹுல்லாஹு ஐ யுஹய்யிர அஸ்வாஜஹு, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனைவிமார்களுக்கு சில சாய்ஸ் விருப்பங்களை தெரிவிப்பதற்காக அந்த ஏவிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அல்லாஹ் அவர்கள்கிட்ட வந்தாங்க. காலத்து ஆயிஷா அல்லாஹ் அவங்க கூறுறாங்க, ஃபபதா பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி அல்லாஹ் ஏவப்படும் போது ஃபஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை கொண்டு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி தாகிரோன், நிச்சயமாக நான் உனக்கு நினைவு கூறுகின்றேன், லக்கி அம்ரன், உனக்கு ஒரு விஷயத்தை நான் நினைவு கூறுகின்றேன், ஃபலா அலைக்கி அன் லா துஅஜ்ஜிலி, கட்டாயம் அல்ல, அல்லாஹ் துஅஜ்ஜிலி, நீ அவசரப்பட வேண்டாம் அந்த விஷயத்தில், ஹத்தா தஸ்தமீரி அபவைக்கி, உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நீ அதை பற்றி கலந்த ஆலோசனை செய்யாதவரை நீ அந்த விஷயத்திலே நீ அவசரம் காட்ட வேண்டாம் என்று கூறினார்கள். காலத்து எனவே ஆயிஷா அல்லாஹ் அவங்க சொன்னாங்க, வகத அலிம அன்ன அபவைய லா யஅமுரனி பி ஃபிராக்ஹி, நிச்சயமாக திட்டவட்டமாக எனக்கு தெரியும், நிச்சயமாக என்னுடைய பெற்றோர்கள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிவதை கொண்டு ஏவ மாட்டார்கள் என்று. சும்ம கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரீதுனல் ஹயாத்த துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைன உமத்திஉகுன்ன. யா அய்யுஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, குல் லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்துன்ன, நீங்கள் இருந்தால், துரிதுன விருப்பப்படுவர்களாக இருந்தால், ஹயாத்த துன்யா வசீனத்தஹா, இந்த துன்யாவுடைய துன்யாவின் வாழ்க்கையை விருப்பப்படுபவர்களாகவும் அதோடைய அந்த அலங்காரங்களை விருப்பப்படுபவர்களாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஃபத்த ஆலைன மத்தியோக்கண்ண, உங்களுக்கு நீங்கள் கேட்பவற்றை உங்களுக்கு நான் அளித்து உங்களை திருப்திப்படுத்துகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கின்றான். குல்து, எனவே நான் ஆயிஷா அல்லாஹ் அவங்க கூறினார்கள், ஃபி ஹாதா அஸ்தஅமிரு அபவைய, இந்த விஷயத்தையா நான் என்னுடைய பெற்றோர்களிடத்தை ஆலோசிக்க வேண்டும். ஃப இன்னி உரீதுல்லாஹ வ ரசூலஹு வ தாரல் ஆஹிரா, நிச்சயமாக நான் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் மேலும் மறுமை வாழ்க்கையுமே நான் நாடுகின்றேன் என்று ஆயிஷா அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அக்பர்னா பிஷ்ர் இப்னு ஹாலித் அல் அஷ்கரி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அக்பர்னா அம்ர் இப்னு ஸுராரா قال حدثنا இஸ்மாயில் قال حدثنا யூனுஸ் عن அபி மஅஷர் عن இப்ராஹிம் عن அல்கமா قال குன்து மா இப்னு மஸ்ஊத், நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடன் இருந்தேன். வஹுவ இன்த உஸ்மான் ரலியல்லாஹு, அவர்களோ உஸ்மான் ரலியல்லாஹ்விடத்திலே இருந்தார்கள். ஃபகால உஸ்மான் ரலியல்லாஹ் சொன்னார்கள், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஃபித்யத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இளைஞர்களின் மீது அவர்கள்
இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க வந்தாங்க. கால அபு அப்துர் ரஹ்மான் ஃபலம் அஃப்ஹம் ஃபித்தியத்தன் கமா அரத்து. அபு அப்துர் ரஹ்மான் சொல்கிறாங்க, இந்த ஃபித்தியா என்கிற வார்த்தையை நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதாவது வாலிபர்கள் இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரசூல்லா வராங்க. ஃபகால ரசூல்லா சொல்கிறாங்க, மன்கான மின்கும் தா தௌலின். தா தௌலின்னா என்ன அர்த்தம்? உங்களில் யார் வசதி உடையவர்களாக இருக்கிறார்களோ, உடல் ரீதியான வசதி, பொருளாதார ரீதியான வசதி உடையவர்களாக இருக்கிறார்களோ, ஃபல் யதஸவ்வஜ், எனவே அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும். மன்கான மின்கும் தா தௌலின், உங்களில் யார் வசதி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும். ஏன்? ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், அது பார்வையை தாழ்த்தக்கூடியதாக இருக்கும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அவனுடைய மறைவிடத்தை அதாவது கற்பை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ திருமணத்தின் மூலமாக இந்த 2 பலன் இருக்குது. அவருடைய பார்வையை தாழ்த்தக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய மர்மஸ்தானத்தை அந்த கற்பை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒமல்லா, யாருக்கு சக்தி இல்லையோ, கல்யாணம் முடிக்கிறதுக்கு சக்தி இல்லை, பொருளாதாரத்தையே சக்தி இல்லை, ஏழையாக இருக்கிறாரு, இன்னும் சம்பாரிச்சு ஃபஸ்ஸௌமுலஹு விஜாவுன், நோன்பு என்பது அவருக்கு என்னவாக இருக்கும்? ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அவர் நோன்பு நோக்கட்டும், அவருடைய அந்த இச்சையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பு அரணாக அது இருக்கும். மன்கான மின்கும் தா தௌலின் ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபரஜ் வமல்லா ஃபஸ்ஸௌமு லஹு விஜாவுன். அக்பர்னா பிஷ்ர் இப்னு காலித் கால ஹதத்னா முஹம்மது இப்னு ஜாஃபர் அன் சுலைமான் அன் இப்ராஹிம் அன் அல்கமா அன்ன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நிச்சயமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், ஹல் லக ஃபீ ஃபதாத்தின் உஸவ்விஜுகஹா, நான் உங்களுக்கு ஒரு இளம் பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தரட்டுமா அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்குறாங்க. காலலி இப்னு மஸ்ஊத், உஸ்மான் ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நான் ஒரு இளம் பெண்ணை திருமணம் முடித்து தரட்டுமா? ஃபதா அப்துல்லா அல்கமா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அல்கமாவை அழைத்து ஃபஹத்தஸ, ஹதீஸ் சொன்னார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் இஸ்ததா அல் பாஅத, உங்களில் யார் சக்தி பெற்றிருக்கிறாரோ, பாஅத என்கிற வார்த்தை பொருளாதார ரீதியான சக்தியும் குறிக்கும், உடல் ரீதியான தகுதி, இந்த 2ம் யார்கிட்ட இருக்கோ, நஃபக்காவும் அந்த சுக்னா செலவழிப்பதற்கு தங்க இட வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான தகுதியும் இவர்கிட்ட உடல் தகுதி இருக்குது. அப்படி யார் உங்களிலே இந்த 2 தகுதியும் உடையவர்களாக இருக்கிறார்கள், ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், நிச்சயமாக அது பார்வையை தாழ்த்தும். வ அஹ்ஸனு லில் ஃபரஜ், அவருடைய மறைவிடத்தை அது கற்பொழுக்கத்தோடு இருக்க செய்யும். ஒமல்லம் யஸ்ததி, யார் சக்தி பெறவில்லையோ ஃபல்யசும், அவர் நோன்பு வைத்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாவுன், அது ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும், அது அவருடைய இச்சையை ஒரு தடுப்பாக அது அமையும். அக்பர்னி ஹாரூன் இப்னு இஸ்ஹாக் அல் ஹம்தானியுல் கூஃபி قال حدثنا عبد الرحمن محمد المحاربي الأعمش عن إبراهيم عن القمة والأسود عن عبد الله قال لنا رسول الله صلى الله عليه وسلم من استطاع منكم الباعة فليتزوج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء. قال أبو عبد الرحمن الأسود في هذا الحديث ليس بمحفول. أخبرنا محمد بن منصور قال حدثنا سفيان الأعمش عن عمارة بن عمير عبد الرحمن بن يزيد عن عبد الله قال لنا رسول الله صلى الله عليه وسلم, رسول الله எங்களுக்கு சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, வாலிப சமுதாயமே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத் ஃபல்யன்கிஹ்
فإنه أغل للبصر وأحسن للفرج ومن لا فليصم فإن الصوم له وجاء. أخبرنا محمد بن علاء قال حدثنا أبو معاوية عن الأعمش عن عمارة عن عبد الرحمن بن يزيد عن عبد الله قال لنا رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباعة فليتزوج وساق الحديث. இதே ஹதீஸ் தான். அக்பர்னா அஹ்மது பின் ஹர்ப் قال حدثنا أبو معاوية عن الأعمش عن إبراهيم القما قال كنت أمشي مع عبد الله بمنى فلقيه عثمان فقام معه يحدثه فقال يا أبا عبد الرحمن ألا أزوجك جارية شابة فلعلها أن تذكرك بعض ما ملا منك. فقال عبد الله أما لئن قلت ذاك لقد قال لنا رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة. அடுத்து இது ஓகே. அப்போ இந்த ஒரு இதில் இதே பல ரிவாயத் பல சனதின் வழியாக இந்த ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாபு நஹ்ய அனி தபத்துல். தபத்துல் அப்படின்னா துறவரம், துறவரத்தை விட்டு தடுப்பதை பற்றி வரக்கூடிய பாடம். இப்போ இன்டர்வல் டைம் என்ன, துறவரை விட்டு தடுப்பதை பற்றி வரக்கூடிய பாடம். அக்பர்னா முஹம்மது பின் உபைத் قال حدثنا عبد الله بن مبارك عن معمر عن الزهري عن سعيد بن المسيب عن سعد بن ابي وقاص قال لقد رد رسول الله صلى الله عليه وسلم على عثمان التبدل. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்யாமல் துறவரமாக உஸ்மான் ரலியல்லாஹுவின் மீது என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்காம இந்த துறவரமாக இருப்பதை தடுத்தார்கள். வலவ் அதின லஹு, ஒருவேளை ரசூல்லா உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அனுமதி தந்திருந்தால் ல இஹ்தஸைனா, நாங்கள் காயடித்து கொண்டிருப்போம், அதாவது விரை நீக்கம் செய்திருப்போம். புரிஞ்சா உங்களுக்கு? அதுதானே திருமணத்துடைய முக்கியமான இது. அந்த கட்டுப்பாடை என்ன செஞ்சுருப்போம், பண்ணியிருப்போம், விரை நீக்கம் செய்திருப்போம், அதான் காய எடுத்திருப்போம். ஆனால் ரசூல்லா அப்படி என்ன செய்யலை, தடுக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு மீது தபத்துலை தடுத்தார்கள். அப்படி அனுமதி கொடுத்திருந்தால் நாங்கள் இவ்வாறு திருமணத்திற்கு வழி இல்லாத வகையிலே இந்த காரியத்தை என்ன செஞ்சிருப்போம், நாங்கள் செய்திருப்போம். இஹ்திசா. அக்பர்னா இஸ்மாயில் பின் மசூத் قال حدثنا خالد بن اشعث عن الحسن عن سعد بن هشام عن عائشة أن رسول الله صلى الله عليه وسلم نهى عن التبدل. துறவரத்தை ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தார்கள். அதாவது கல்யாணம் முடிக்காமல் அந்த கிறிஸ்டின்ஸ் மாதிரியும் சாமியார்கள் மாதிரியும் நித்யானந்தா மாதிரியும் அப்படி என்ன செய்கிறது, அந்த மாதிரிலாம் ஏன்னா அவங்களாம் அப்படி செஞ்சுட்டு அவன் என்ன செஞ்சிடறாங்க, யஜ்மாவ் வ யஸ்னி. ஆனால் ரசூல்லா அதை என்ன செய்யலை, சுத்தமாக அதை அனுமதிக்கலை. அக்பர்னா இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் قال أنبأنا معاذ بن هشام قال حدثني أبي عن قتادة عن الحسن عن سمرة بن جندب عن النبي صلى الله عليه وسلم أنه نهى عن التبدل. திருமணம்ன்ற பற்றி கசாலி இமாம் கூட ஒரு இது எழுதியிருக்காங்க, தமிழில் கூட வந்திருக்கு. ஒரு பெரியாரெல்லாம் சொல்கிறாங்க, திருமணம் ஒரு சஹாபி என்னமோ சொல்கிறாங்க, திருமணம் முடிக்கா ஒரு மனைவி இல்லாத நிலையில் அல்லாவை சந்திப்பதற்கு நான் விருப்பப்படவில்லை. ஒரு வயசு திருமணம் அவ்வளோ முக்கியமானதுன்ற. சில பேருக்குலாம் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும், திடீர்னு பார்த்தா மனைவி என்ன செஞ்சுருப்பாங்க, பிள்ளைங்களாம் பெருசு பெருசாக ஆகி கட்டி கொடுத்துருப்பாங்க, இவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது, மனைவியும் வஃபாத்தாயிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு உண்டான அந்த உடல் தகுதியும் பொருளாதார தகுதியும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க தங்களை தற்காத்து கொள்வதற்காகவும் தங்களை பார்த்துக்கொள்வதற்காக ஒரு திருமணத்தை என்ன செய்யறது, முடிக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் என்ன ஆகும்னா சொத்து பிரச்சனைகள் அப்படிலாம் வரும். அப்போ அந்த பிள்ளை புதுசாக ஒரு திருமணம் முடித்து அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு போயிடுமோ. அப்போ பழைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க, எங்கள் அத்தாவுக்கு வயசான காலகட்டத்துலேயும் எது ஆசை அடங்கலை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விமர்சனங்களை செய்கிறது இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். மார்க்கு ரீதியாக பார்த்தா அதில் எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்ல வர்றேன்.
அவர் 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 தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அகல்லுல் பஸர் வ அஹ்ஸனுல் ஃபரஜ் தான் நோக்கம். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுதானே செய்யுது. எல்லார்ட்டையும் உதவிகளை கேட்ட முடியாது. ஒரு மனைவியிட்ட கேட்குற மாதிரி ஒரு பிள்ளைகிட்ட கூட கேட்க முடியாது. தான் பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட கூட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்படி தானே, எனக்கு இது செய்யுங்க, இது செஞ்சு கொடுங்க, ஒரு காஃபி போட்டு கொடுங்க, ஒரு உணவு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு உரிமையோடு கேட்க முடியாது. அது மனைவின்றது அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது. அல்லாஹ் ஒரு பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுருக்கான். என்ன அதுக்கு சொல்கிறேன், தபத்துல் அப்படின்றது கிடையவே என்னது கிடையாது அப்படின்றத சொல்ல வர்றாங்க. அன் கதாதா அல் ஹசன் அன் சம்ரத் இப்னு ஜுந்தப் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு நஹா அனி தபத்துல் قال أبو عبد الرحمن قال قتادة أثبت وأحفل بن أشعث وحديث أشعث أصبه بالصواب والله تعالى أعلم. أخبرنا يحيى بن موسى قال حدثنا أنس بن عيال قال حدثنا الأوزاعي عن ابن شهاب عن أبي سلمة أن أبا هريرة قال قلت நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் இன்னி ரஜுலுன் ஷாப்புன், நான் ஒரு வாலிபரான மனிதர், கத ஹசீத்து அலா நஃப்சி அல் அனத்த, என் மீது நான் பாவத்தை அஞ்சுகின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்கே நான் ஏதாவது என்ன செஞ்சிருவனோ பாவத்தில் இருந்தனோ பாவத்தை நான் அஞ்சுகின்றேன். ஆனால் என்ன பிரச்சனை, ஒலா அஜிது தௌலன், என்ன இல்லை, எனக்கு வசதி இல்லை, காசு பணம் இல்லை. அத்த ஜவ்வஜுன் நிசா, ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கான வசதி என்கிட்ட இல்லை. இதை கேட்டுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபஅஹ்தசி, என்ன கேட்குறாங்க, நான் அந்த விரை நீக்கம் செய்து கொள்ளட்டுமா, அதாவது அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட அந்த இதை நீக்கம் செய்து கொள்ளட்டுமா. ஃபஆரல அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறையும் அதை கூறும் வரை ரசூல்லா முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்தாங்க. அவரை விட்டு என்ன செஞ்சாங்க, ரசூல்லா கேட்டே இருக்காங்க. ஃபஅஹ்தசின்னு கேட்குறாங்க. ரசூல்லா அவரை விட்டு முகத்தை ஹத்தா கால சலாசன், எந்த அளவுக்குன்னா 3 முறை கேட்டார். 3 முறை ரசூல்லா அவரை விட்டு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. திருப்பிட பிறகு அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா ஹுரைரா ஜஃபல் கலமு பிமா அன்த லாக்கின், நீ வாழ்க்கையில் என்ன சந்திக்க போறன்றது அல்லாஹ் விதியில் எழுதி அந்த பேனாவே காஞ்சு போச்சு. எதுக்கு அதை ஒரு ரிஸ்க் எடுத்து அதை செய்ய போகிறேன்ட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவங்க அனத்தை பயப்படுறாங்கல்ல, எனக்கு பாவத்தில் விழுந்துடணுன்ட்டு. நீ என்ன சந்திக்க போகிறன்றத அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், விதியில் எழுது, அந்த விதியுடைய அந்த எழுதின பேனாவே ஜஃபா ஆயிடுச்சு. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபக்தசி அலா தாலிக்கு அவுதா, நீ செஞ்சால் செஞ்சுக்கோ அல்லது விட்டாலும் சரி அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறாங்க, ரசூல்லா ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அதான் விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லைன்றத ரசூல்லா இப்படி என்ன செய்கிறாங்க, சும்மா இவங்க மறுபடியும் கேட்டே இருக்காங்க, முகம் திருப்பிடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ என்ன ஜஃபல் கலமும் இப்போ அந்த லாக்கின், நீ என்ன சந்திக்க போகிறன்றதை நீ பயப்படலாம் தேவையில்லை, நீ என்ன பயந்தாலும் என்னன்றது அல்லாஹ் எழுதிட்டான், நீ செஞ்சால் செஞ்சுக்கோ என்ன போ அப்படின்ற என்ன செய்கிறாங்க, விருப்பம் இல்லை அப்படின்றத காட்டும் விதமாக என்ன செய்கிறாங்க, ரசூல்லா சொல்கிறாங்க. قال أبو عبد الرحمن الأوزاعي لم يسمع هذا الحديث من الزهري وهذا حديث صحيح وقد رواه يونس عن الزهري. أخبرنا محمد بن عبد الله الخلنجي قال حدثنا أبو سعيد مولى بني هاشم قال حدثنا حسين بن نافع المازني قال حدثني الحسن عن سعد بن هشام أنه دخل على أم المؤمن عائشة. அவங்க உம்முல் முஃமினீன் ஆயிஷா கிட்ட வர்றாங்க. குல்து, நான் கேட்டேன், இன்னி உரீது அன் அஸ்அலக அனித் தபத்துல், துறவரத்தை பற்றி உங்களிடத்தில் நான் கேட்பதற்கு நாடுகின்றேன். ஃபமா தரைன ஃபீஹி, அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள். அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஃபலா தஃபல், அவ்வாறு நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், செய்து விடாதீர்கள். அம்மா சமயத்து ரசூலுல்லாஹி அம்மா சமயத்துல்லாஹ் அஸ்ஸ வஜல் யகூல், அல்லாஹ் சொல்வது நீங்கள் கேட்கலையா, வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வதுர்ரியத்தன், உங்களுக்கு முன்னால் நாம் தூதர்களை அனுப்பினோம், அவர்களுக்கு மனைவிமார்களையும் சந்ததிகளையும் நாம் ஆக்கினோம்னு அல்லாஹ் சொல்கிறானே, அதை நீங்கள் என்ன செய்யலை, அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் கேள்வியா. எனவே ஃபலா தபத்தல், நீங்கள் என்ன செய்யாதீங்க,
திருமணம் முடிக்காமல் துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளாதீர்கள். அப்போ அதுக்கு அனுமதி இல்லை. நான் வந்து சூஃபியாக போகிறேன், அவுலியாவாக போகிறேன், எனவே நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா உமர் ஃபருக் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் திருமணத்தை பற்றி பேசுகிறதுனால சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியா, லீவில் இருக்கிற சிந்தனையை நோக்கி போயிட்டியா? ஃபயாஸ் கான் முகம் தான் ரொம்ப மலர்ச்சியாக இருக்கு திருமணத்தை பற்றி பேசும்போது. அக்பர்னா இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் கால அன்பனா அஃபான் கால ஹதஸ்னா ஹம்மாத் இப்னு சலமா அன் சாபித் அன் அனஸின் அன்னன் நஃபரம் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் வந்து சில பேர் இப்படி பிரிஞ்சுட்டாங்க. எப்படி பிரிஞ்சாங்க? சிலர் சொல்கிறாங்க காலபாலும் லா அத்தஸவ்வஜு நிசா, நான் வாழ்க்கையில் பெண்களை திருமணமே முடிக்க மாட்டேன், இப்படி சில பேர். ஓ கால பாதம், இன்னும் சில பேர் லா ஆக்குலு லஹ்ம, நான் இனிமேல் வந்து கறியே சாப்பிட மாட்டேன். ஓ காலபாலும் சில சஹாபாக்கள் லா அனாமு அலா ஃபிராஷின், நான் ஃபிராஷின் மீது விரிப்பின் மீது இனிமேல் தூங்கவே மாட்டேன், அப்படி இபாதத்திலே இருக்க போகிறேன். சில பேர் சொல்கிறாங்க அசுமு ஃபலா உஃப்திரு, தொடர் நோன்பு வைக்க போகிறேன், இஃப்தாரே கிடையாது, இஃப்தார் செய்யாத தொடர் நோன்பு வைக்க போகிறேன். இப்படி இல்லை கைஃபியத்தில் இருக்காங்க சஹாபாக்கள். ஒருத்தர் கல்யாணம் முடிக்க மாட்டேன்றாரு, ஒருத்தர் வந்து சாப்பிட மாட்டேன், கறியே சாப்பிட மாட்டேன், ஒருத்தர் விரிப்பில் தூங்க மாட்டேன், நான் தொடர் நோன்பு வைக்க போகிறேன். இந்த செய்தி ரசூல்லாவை அடையுது. இப்போ ரசூல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் ஃபஹமீத் அல்லாஹ் வாஸ்னா அலைஹி, ஹம்து சனாவை சொல்லிவிட்டு பிறகு சொன்னாங்க மாபாலு அக்வாமின், இந்த கூட்டத்துக்கு என்ன வந்துச்சு, இந்த கூட்டத்தாரர்களுக்கு என்ன நிகழ்ந்தது, யகூலூன கதாவ கதா, இவ்வாறு சொல்லி திரிகிறார்கள். ஏங்க லாக்கின்னி உசல்லி வ அனாமு வ அசூமு வ உஃப்திரு வ அத்தஸவ்வஜு நிசா, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என்ன பாருங்க, நான் தொழுகிறேன், தூங்குறேன், நோன்பு வைக்கிறேன், இஃப்தார் செய்கிறேன், திருமணமும் முடிக்கிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன்ல. ஒரு நபியை விடையா ரொம்ப அப்படி செஞ்சு இபாதத்தில் நீங்கிற, இதெல்லாம் நான் செய்கிறேன்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை விட்டு என்ன செய்கிறாரோ, புறக்கணிக்கிறாரோ, அவர் என்னை சார்ந்தவர் இல்லைன்றதை இந்த இடத்துல தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ சுத்தமாக என்ன இல்லை, துறவர தபத்துலுக்கு இடமே இல்லை அப்படின்றத இங்கே சொல்ல வர்றாங்க. அடுத்து ஒரே ஒரு ஹதீஸ் அடுத்த பாபுல வருது. பாபு மஊனத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு, அந்நாக்கு திருமணம் முடிப்பவருக்கு, அல்லதி யுரீதுல் அஃபாஃப பத்தினித்தனத்தை நாடி. எங்கே நம்ம திருமணம் முடிக்கலைண்டா நம்ம வயசுக்கு என்ன ஆயிரும், விபச்சாரத்தில் விழுந்துருவோமோ அல்லது ஹராமான காரியத்தில் விழுந்துருவோமோ, என்ன செய்கிறாரு, அவசரமாக திருமணத்தை நோக்கி போகிறாரு. என்ன சிரிக்கிறீங்க, அவ்வளோ முக்கியமானது. அக்பர்னா குத்தைபா கால ஹதஸ்னா லைஸ் அன் முஹம்மது பின் அஜ்லான் சயீத் அன் அபி ஹுரைரா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சலாசத்துன் ஹக்குன் அலல்லாஹ், 3 பேருக்கு உதவுவது அல்லாஹ்வின் மீதே கடமை, அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் 3 பேரின் மீது உதவுவது. முதலாவது ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், அவர்களுக்கு உதவுவது தன் மீது அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். ஃபஸ்ட்டு யார், அல் முகாத்தப் அல்லதி யுரீதுல் அதா, அடிமை, தான் விடுதலையாகுவதற்கான தொகையை செலுத்த விரும்பும் அடிமை. முகாத்தப்னா என்ன அர்த்தம், ஒரு அடிமையாக இருப்பார், வேலையும் செய்வார், வெளியே வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு எப்படியாவது அடைச்சி தன்னை விடுதலை, அந்த எஜமானிடமிருந்து தன்னை விடுதலை ஆக்கி கொள்வதற்காக உழைக்கிறாரே, அவருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி இருக்கிறான். ஒன் நாபிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப, கற்பொழுக்கத்தை நாடி நிக்கா முடிப்பவர், ஹராமில் போய் நான் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் நிக்கா முடிக்கிறார், இவருக்கு உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமையாக ஆக்கி கொண்டான். வல் முஜாஹிது ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த 3 பேர். ஓகேவா?
கன்னி பெண்களை திருமணம் முடிப்பதை பற்றி வரக்கூடிய பாடம் புரிஞ்சா? சின்ன வயசு பிள்ளைங்களை திருமணம் முடிப்பது. அக்பர்னா குத்தைபா கால ஹதஸனா ஹம்மாத் அன் அம்ர் அன் ஜாபிர் கால, ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, தஸவ்வஜ்து, நான் திருமணம் முடித்தேன். ஃபஅதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். ஃபகால, கேட்டாங்க, தஸவ்வஜ்த யா ஜாபிர், ஜாபிரை திருமணம் முடிச்சிங்களா? குல்து நாம், ஆமாம் யா ரசூலுல்லாஹ். பிக்ரன் அம் சையிபன், கன்னி பெண்ணையா அல்லது என்னது ஏற்கனவே திருமணம் முடிக்கப்பட்ட அது இது ஒரு இதுவான பெண்ணையா, சையிபான பெண்ணையா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபகுல்து சையிபன், யார சொல்ல நான் என்ன செஞ்சேன், சையிபை தான் என்ன செஞ்சேன், திருமணம் முடித்தேன். ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை தான் திருமணம் முடித்தேன். ஃபஹல்லா பிக்ரன், நீங்கள் கன்னி பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டாமா? துலாஇபுஹா வ துலாஇபுக, என்ன அர்த்தம்? அவளுடன் நீரும் உம்முடன் அவளும் விளையாடுவார்கள். ஓ, சின்ன வயசு பிள்ளையா இருந்தால் பிறகு வயசான கிளவிய ஆன்ட்டியை திருமணம் முடிச்சிருந்தா அப்போ எப்படி விளங்கும்? ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் வரக்கூடிய நோக்கம் என்னென்னா, ஜாபிர் ரலியல்லாஹுக்கு சகோதரிகள் அதிகம், ஏகப்பட்ட சகோதரிகள், ஒரு பெரிய குடும்பம். அவங்க அத்தா எல்லா மகனுடைய பொறுப்பில் கொடுத்துட்டு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ அவங்கள எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு தோதுவான ஒரு பெண்ணை அவங்க பார்த்தாங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளையாக இருந்துச்சுன்னா அதுவும் விவரம் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு மெயின்டைன் பண்ணுற விதமாக அவங்க திருமணம் முடித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்காக என்ன செஞ்சாங்க, இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி சைத்தான்கள் என்ன செய்கிறாங்க, தப்பான முறையில் இன்ஸ்டாகிராம் வழியாக தவறான கருத்துக்களை என்ன செய்கிறாங்க, மக்களுடைய மனசில் அதை ரீல்ஸாக போட வச்சு அதை பதிய வச்சு அதை நோக்கி அந்த பாவத்தை செய்கிறதை நோக்கி தூண்டுறாங்க. ஆன்ட்டியை திருமணம் முடிக்கணும், இளம்பெண்ணை திருமணம் முடிக்கிறத விட ஆன்ட்டியை திருமணம் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சில பேர் திருமணம் முடித்து அவங்களே ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா மாப்பிள்ளை சின்னவராக இருக்கார், ஒய்ஃபு பார்த்தா வயசான கிழவியாக இருக்குது, 45 வயசு பிள்ளையாக இருக்குது, பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை முடித்தா விவரம் இருக்காது, ஆன்ட்டியை முடித்தா நல்லா ஒரு தோதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு தவறான ஒரு கருத்துக்களை இந்து பையனுக்கு முஸ்லீம் பிள்ளை அந்த மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, ஹிந்து கேர்ள் முஸ்லீம் பாய் அப்படிலாம் வருதில்ல, ஹிந்து பாய் முஸ்லீம் கேர்ள், இது ஒரு ட்ரெண்டாக என்ன செய்கிறாங்க, அது சம்மந்தப்பட்ட வீடியோவை போட்டு 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 பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுது, பரவாயில்ல நமக்கு ஒரு இந்து பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குற நமக்கு ஒரு முஸ்லீம் பையன் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு இந்து பிள்ளைக்கு, இப்படி ஒரு என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னது ஃபஹல்லா பிக்ரன் துலாஇபுஹா வ துலாஇபுக, அதே தான் அர்த்தம். அக்பர்னா ஹஸன் இப்னு கஸா ஹதஸனா சுஃபியான் வஹு இப்னு ஹபீப் அன் இப்னு ஜுரைஜ் அன் அத்தா அன் ஜாபிர் கால லக்கியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ஜாபிர் ஹல் அஸப்து இம்ரஅத்தன் பஅதி குல்து நஅம் யா ரசூலல்லாஹ் ஹலா அம்மி பிக்ரன் அம் ஐமன் குல்து ஐமன் ஃபகால கால ஃபஹல்லா பிக்ரன் துலாஇபுக. ஓகே, இத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு. அதில் கவுண்டிங் எப்படி போட்டிருக்காங்க, 1 2 அட்டெண்டன்ஸ் இல்லை.